Live God in our hearts forever. Hi friends, I am Martin. Friends, இந்த வீடியோவில் நம்ம சேனல் மெம்பர் மோகன சுந்தரத்தினுடைய கேள்வி for which, by which, with which அதனை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் வாங்க. So friends, இப்போ இந்த வார்த்தைகள் நம்ம போன வீடியோவில் ஆன் விச், இன் விச், ஆஃப் விச் இந்த மூணையும் பார்த்தோம். இப்போ இந்த இதில் வந்து ஃபார் விச், பை விச், வித் விச் இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பேக்ரவுண்டு தெரிஞ்சானா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நான் இன்னும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நடத்தலை, ப்ரிப்போசிஷன் தான் நடத்தியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரெண்டையும் சேர்ந்து வருது. அதனால் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனை வந்து இங்கிலீஷில் ஒரு ஆளை பற்றியோ அல்லது பொருளை பற்றியோ கூடுதல் தகவல் சொல்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஆளை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ கூடுதல் தகவல் சொல்கிறதுக்கு 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸில் சொல்கிறத ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரே சென்டென்ஸில் சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து இங்கிலீஷில் பயன்படுத்தப்படுது. தமிழ்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த பைக் வி பாட் இட் எஸ்டர்டே. ஸோ இது வந்து இந்த பைக்கை பற்றி கூடுதல் தகவல் இந்த 2வது சென்டென்ஸில் சொல்கிறாங்க. ஸோ 2 சென்டென்ஸாக இருக்குது. இது தமிழில் சொல்லணும்னா, இதுதான் அந்த பைக், இதை நாங்கள் நேற்று வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறோம். இப்போ இதை வந்து தமிழில் ஒரே சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் பாருங்கள். இதுதான் நாங்கள் நேற்று வாங்கிய அந்த பைக் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன ஆகுது, இந்த இதைங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் எடுத்துடுறோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. இங்கிலீஷில் இந்த இதைங்கிற வார்த்தை இந்த இட்டை வந்து மாற்றி விச்சாக நடுவில் கொண்டு வரணும். இடையில அந்த விச் அந்த இட்டில் அங்கே இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே வந்துடுது. ஸோ இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் த பைக் விச் வி பாட் எஸ்டர்டே அப்படின்னு மாறிடும். அல்லது தேட்டுங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனையும் பயன்படுத்தலாம். திஸ் இஸ் த பைக் தட் வி பாட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் வந்து WH வார்த்தைகள் எல்லாமே வரும். நம்ம இதுக்கு அடுத்ததாக அதை பற்றி இன்னும் தெளிவாக படிப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார் விச், பை விச், வித் விச் இந்த வார்த்தைகள் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வருது ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் வருது. ஸோ அதனால் ப்ரிப்போசிஷனையும் தெளிவாக தெரியணும், ரிலேட்டிவ் ப்ரொனவுனையும் தெளிவாக தெரிஞ்சால் தான் இந்த வார்த்தைகளை நம்ம தெளிவாக பயன்படுத்த முடியும். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பற்றி நான் கொடுத்த இந்த தகவல் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம், உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த பைக் வி பாட் இட் எஸ்டர்டே. ஸோ இது வந்து 2 சென்டென்ஸாக இருக்குது. இதை ஒரே சென்டென்ஸாக எழுதுறதுக்கு திஸ் இஸ் த பைக் விச் வி பாட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறோம். இதை திஸ் இஸ் த பைக் தட் வி பாட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ விச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், தேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், 2ல் எதனாலும் பயன்படுத்தலாம். ஆனால் ப்ரிப்போசிஷன் வரும்போச்சில் தேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, விச்சுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஸோ இப்போ இது வந்து வெறும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். விச், திஸ் இஸ் த பைக் விச் வி பாட் எஸ்டர்டே, இதுதான் நாங்கள் நேற்று வாங்கிய பைக். ஸோ இதை பைக்கை மட்டும்தான் பற்றி பேசுது. இப்போ இதில் வந்து ப்ரிப்போசிஷன் உள்ளே சேரும்போச்சில் இது என்னவா மாறிடுதுன்னா, திஸ் இஸ் த பைக் ஆன் விச் ஐ கெப்ட் மை பேக் அப்படின்னு சொல்லும் போச்சில் இதுதான் பைக், இதன் மேலே, இதன் காரணமாக, இதனை குறித்து, இதன் மூலமாக, இதன் உதவியாக அப்படிங்கிற அர்த்தத்தில் மாறிடுது. சரியா? ஸோ எடுத்துக்காட்டாக, திஸ் இஸ் த பைக் ஆன் விச் ஐ கெப்ட் மை பேக். ஸோ இதுதான் இந்த பைக், இந்த பைக் மேலே தான் என்னுடைய பேக்கை வைத்தேன் அப்படின்னு மாறிடுது. திஸ் இஸ் த பைக் இன் விச் ஹீ ட்ரஸ்ட். இதுதான் அந்த பைக், இந்த பைக் மேலே தான் அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். திஸ் இஸ் த பைக் ஆஃப் விச் ஐ எம் வெரி ப்ரவுட்.
இதுதான் அந்த பைக், இந்த பைக்கை குறித்து நான் பெருமை அடைகிறேன். திஸ் இஸ் த பைக் ஃபார் விச் ஐ நீட் சம் மணி. இதுதான் அந்த பைக், இந்த பைக்குக்காக எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஸோ திஸ் இஸ் த பைக் பை விச் ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. இதுதான் அந்த பைக், இந்த பைக் மூலமாகத்தான் நான் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த பைக் வித் விச் ஹி லிவ்ஸ். ஸோ இதுதான் பைக், இந்த பைக்கோடு தான் அவன் வாழ்கிறான். ஸோ நம்ம ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தும் போதில் இதை எக்ஸ்ட்ராவாக இதை எதுக்காகலாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சென்டென்ஸினுடைய அர்த்தங்கள் மாறிடுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூன்றுக்கும் இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த மூணுக்கும் சில எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். ஃபார் விச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதற்கு அல்லது அதற்காக அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். ஸோ பை விச் அப்படிங்கிற வார்த்தையை இதன் மூலமாகத்தான், அதன் மூலமாகத்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். வித் விச் அப்படிங்கிற வார்த்தையை இதன் உதவியுடன் தான், அதன் உதவியுடன் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். ஸோ எடுத்துக்காட்டுகள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபார் விச் என்ற இந்த வார்த்தை அதற்கு அல்லது அதற்காக அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். ஸோ ஐ வாண்ட் டு பை அ மொபைல் ஃபார் விச் ஐ நீட் சம் மணி, கேன் யூ கிவ் மீ. ஸோ ஐ வாண்ட் டு பை அ மொபைல் ஃபார் விச் ஐ நீட் சம் மணி. நான் ஒரு மொபைல் வாங்க வேண்டும், அதற்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, பணம் தர முடியுமா. ஸோ ஃபார் விச் அப்படின்னு சொல்லுவோம், சில அதற்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஷீ வில் பெயிண்ட் த வால் ஃபார் விச் யூ ஷுட் கிவ் ஹர் பெயிண்ட் அண்ட் ப்ரஷ். அவள் சுவரை வண்ணம் பூசுவாள், அதற்கு நீ பெயிண்ட் மற்றும் ப்ரஷ் கொடுக்க வேண்டும். ஸோ ஹீ வில் டேக் யூ டு த பஸ் ஸ்டாப் ஃபார் விச் யூ ஷுட் கிவ் ஹிம் 50 rupees. ஸோ அவன் உங்களை பஸ் நிறுத்தத்திற்கு அழைத்து செல்வார், அதற்காக நீங்கள் அவருக்கு 50 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஸோ இந்த ஃபார் விச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதற்கு, அதற்காக அப்படிங்கிற அர்த்தத்தில் தமிழில் பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்ததாக பை விச் அப்படின்னு சொல்லும்போதுல இதன் மூலமாகத்தான், அதன் மூலமாகத்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தமிழில் பயன்படுத்துகிறோம். ஸோ திஸ் இஸ் த பைக் பை விச் ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. ஸோ இதுதான் அந்த பைக், இந்த பைக் மூலமாகத்தான் நான் பள்ளிக்கு செல்கிறேன். திஸ் இஸ் த கிரெடிட் கார்டு பை விச் ஹி பெய்டு த மணி. இதுதான் அந்த கிரெடிட் கார்டு, இதன் மூலமாகத்தான் அவன் பணத்தை செலவு செய்தான். திஸ் இஸ் த ஃபோன் பை விச் ஷி ஸ்போக் வித் ஹர் மம். இதுதான் அந்த ஃபோன், இதன் மூலமாகத்தான் அவள் அவளுடைய அம்மாவுடன் பேசினாள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பைங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதுல இந்த பைங்கிற ப்ரிப்போசிஷனை எந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சாதான் இந்த இடத்த ஒழுங்காக பயன்படுத்த முடியும். ஸோ ப்ரிப்போசிஷன் முக்கியம், இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் முக்கியம். இந்த ரெண்டையும் எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அதை நல்லா தெரிஞ்சாதான் பயன்படுத்த முடியும். அப்படிங்கும் போதுல ப்ரிப்போசிஷனையும் தெளிவாக படிக்கணும், இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனையும் தெளிவாக படிக்கணும். ரெண்டையும் தெளிவாக படித்தாதான் இந்த இடத்துல இதை ஒழுங்காக பயன்படுத்த முடியும். ஸோ அதே மாதிரியே இந்த வித் விச், ஸோ இந்த வித்துங்கிற வார்த்தையை ப்ரிப்போசனாக எந்த இடத்துலலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சால் தான் இதை பயன்படுத்த முடியும். ஸோ வித் விச் அப்படின்னு சொன்னோம்ல இதன் உதவியுடன், அதன் உதவியுடன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். ஸோ திஸ் இஸ் த நைஃப் வித் விச் ஹீ கட் த வெஜிடபிள்ஸ். ஸோ திஸ் இஸ் த நைஃப் வித் விச் ஹீ கட் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னா இதுதான் அந்த கத்தி, இந்த கத்தியின் உதவியுடன் தான் அவன் காய்கறிகளை வெட்டினான். தட் இஸ் த பக்கெட் வித் விச் ஐ poured வாட்டர். அதுதான் அந்த வாளி, அந்த வாளியின் உதவியுடன் தான் நான் தண்ணீர் ஊற்றினேன். திஸ் இஸ் த பென் வித் விச் ஹீ ரோட் த லெட்டர். இதுதான் அந்த பேனா, இதன் உதவியுடன் தான் அவன் கடிதம் எழுதினான். ஸோ உதவியுடன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம ப்ரிப்போசிஷனில் தெளிவாக படித்தோம். ஸோ அந்த வித்துங்கிற வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இந்த விச்சுங்கிற வார்த்தை இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கூட சேர்த்து தெளிவாக பயன்படுத்த முடியும். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். லிவ் காட் இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் எவர்.